ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைச்சொல் வேட்டை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழக வளர்ச்சித்துறை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்க அந்த கலைச்சொல் வேட்டை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30 தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 21 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், கலைச்சொல் வேட்டை 22 பார்க்கலாம். ஓகேவா? 22 பார்க்கலாம். பாருங்கள், கன்ஜெக்ஷன் அப்படின்னா இடையில வர ஒரு இணைப்பு சொல். ஓகேவா? இடையில் வர ஒரு இணைப்புக்கு சொல்லுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கன்ஜெக்ஷன் அப்படின்னா இடையில் வரக்கூடிய ஒரு இணைப்பு சொல். ஓகேவா? ஒரு இணைப்பு சொல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷன். ஓகே, அடுத்து பாருங்கள், அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் நெகட்டிவ். ஓகேவா? அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள். ஓகேவா? அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பெயரச்சம்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்போம். அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பெயரச்சம்னு பார்த்துருப்போம். இங்கே நெகட்டிவ்னு வந்துருக்கு. நெகட்டிவ்னா எதிர்மறை அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். நெகட்டிவ்னாலே ஒரு எதிர்மறை அதுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பெயரச்சம்னு தெரியும். அப்போ நெகட்டிவ்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஸோ எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? பெயரச்சம் எதிர்மறைன்னு சொல்லக்கூடாது, எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? அப்போ பாருங்கள், அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பெயரச்சம். ஓகேவா? இங்கே இருக்கும் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வேணால் முன்னாடி வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், அட்ஜெக்டிவ் பார்ட்டிசிபிள் இது இந்த இடத்துல கொடுத்துருப்பான் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பெயரச்சம். ஓகேவா? பார்த்தீங்களா? அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பெயரச்சம். சரியா? சரி, ஓகே, வாங்க நம்ம அந்த இதுக்குள்ளே போகலாம். பாருங்கள், அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம். சரியா? அடுத்து பாருங்கள், டிஓடி அப்படின்னா டாட் வைக்கிறது, இது ஒரு புள்ளி. அப்போ முற்றுப்புள்ளி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முற்றுப்புள்ளி. ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முற்றுப்புள்ளி. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், அனீமியா அப்படின்னா ரத்த சோகை. நம்மளுக்கே தெரியும், சயின்ஸ் புக்கில் 10th சயின்ஸ் புக்கில் இருக்கும். இது வந்து நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், விங்குடு ஒயிட் ஹேண்ட். ஓகேவா? விங்குடு ஒயிட் ஹேண்ட் அப்படின்னா ஈசல்னு போடணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து ஒயிட்டுனா வெள்ளை கலரு, ஹேண்டுனா எறும்பு, வெள்ளை ஹேண்டுன்னு போடக்கூடாது. விங்குடு அப்படின்னா பறக்கிறது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பறக்கிற வெள்ளை எறும்பு அப்படின்லாம் போடக்கூடாது. ஓகேவா? சரியா? அது போட்டிங்கன்னா தப்பாயிடும். விங்குடு. ஓகேவா? விங்குடு ஒயிட் ஹேண்ட் அப்படின்னா ஈசல்னு போடணும். சரியா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடும். ஓகேவா? தப்பு பண்ணிடுவோம் நம்ம. ஓகேவா? இங்கே ஒயிட் ஹேண்டுன்றதை பார்த்துட்டு வெள்ளை எறும்புன்னு போட்டோம்னா தப்பாகி போயிடும். ஓகேவா? இது வந்து ஈசல். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், லிவர் அப்படின்னா ஈரல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லிவர்னால் ஈரல், அது வரும். அடுத்து அனட்டாமி அப்படின்னா உடல் அமைப்பு. ஓகேவா? அனட்டாமி அப்படின்னா உடல் அமைப்பு. ஓகேவா? இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டனாமின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம் முன்னாடி வீடியோவில். ஓகேவா? மெட்டானாமி, NYMY, மெட்டானாமி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்து பொருள் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? சரி, இதில் பார்த்துக்கோங்க, லிவர் அப்படின்னா ஈரல் நமக்கு தெரியும். அனட்டாமி அப்படின்னா உடல் அமைப்பு. ஓகேவா? அனட்டாமி அப்படின்னா உடல் அமைப்பு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஓகேவா? இங்கே பாருங்கள், டைஜஸ்டிவ் அப்படின்னா இப்போ டைஜஷன் ஆகிறது எங்கே ஆகுது? உணவு பாதையில் வந்து எங்கே இருக்கோ உணவு செரிமான மண்டலம்னு சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ் அப்படின்னா செரிமானம் ஆகிறது. ஓகேவா? டைஜஷன் ஆகிறது. அப்போ அந்த டைஜஷன் ஆகிற அந்த பாதை, அந்த உணவு பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னா பாதை. ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ட்ராக்னால ஒரு வழி தானே, பாதை தானே. ஓகேவா? அப்போ டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னா உணவு பாதை. ஓகேவா? உணவு பாதை. அடுத்து பாருங்கள், மேக்னிஃபையிங் கிளாஸஸ். ஓகேவா? மேக்னிஃபையிங் கிளாஸஸ். இப்போ கிளாஸ் அப்படின்னா கண்ணாடி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ மேக்னிஃபை அப்படின்னா உருப்பெருக்கும் கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மேக்னிஃபையிங் அப்படின்னா உருப்பெருக்கும். ஓகேவா? உருப்பெருக்கும் கண்ணாடி. இதெல்லாம் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குப்பா. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. மேக்னிஃபையிங் கண்ணாடி அப்படின்னா உருப்பெருக்கும் கண்ணாடி. ஓகேவா? கிளாஸ்னால் கண்ணாடின்னு தெரியும். ஸோ அதை வச்சு எடுத்துருங்க. ஓகேவா? மேக்னிஃபையிங்னா உருப்பெருக்கிறது. ஓகேவா? அதை வச்சு எடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், ஃபர்னஸ் அப்படின்னா அங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். ஃபர்னஸ் அப்படின்னா கீழே இந்த இடத்துல ஒரு கேஸ் ஒயர் இருக்கும், இந்த இடத்துல மேலே இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி நெருப்பு எரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னஸ். இதுக்கு பேர் தான் வந்து உலைன்னு சொல்லுவாங்க, நெருப்பு எரிகிற உலைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்னஸ் அப்படின்னா உலைகள்.
ஓகேவா? நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க, ஏன்னா மறந்துடும். ஃபர்னஸ் அப்படின்னா உலைகள். ஓகேவா? சரி, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கன்ஜெக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல். ஓகேவா? கன்ஜெக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல். அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம். நம்ம அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் தனியாக பார்த்தோம், அப்போ அது வந்து பெயரச்சம் வரும். இங்கே நெகட்டிவ் இருக்கனால எதிர்மறை முன்னாடி சேர்த்துக்கோங்க. டாட் அப்படின்னா முற்றுப்புள்ளின்னு பார்த்தோம். அனீமியா அப்படின்னா ரத்த சோகைன்னு பார்த்தோம். ஓகேவா? நம்ம விங்க்டு ஒயிட் ஆண்டுனா பறக்கிற வெள்ளை எறும்புன்னு போட்டக்கூடாது, அப்படி போட்டால் தப்பாகி போயிடும். ஸோ ஈசல் அப்படின்னு போடணும். சரியா? லிவர் அப்படின்னா ஈரல், இது உங்களுக்கே தெரியும். அனட்டாமி அப்படின்னா உடல் அமைப்பு, இதுவும் நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? டைஜஸ்டிவ் அப்படின்னா உணவு பாதை. ஓகேவா? டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னா உணவு பாதை. மேக்னிஃபையிங் கிளாஸஸ் அப்படின்னா கிளாஸ்னால் கண்ணாடின்னு நமக்கு தெரியும். மேக்னிஃபையிங் அப்படின்னா உருப்பெருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாக படிச்சுக்கணும். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், ஃபர்னஸ் இப்போ தான் பார்த்தோம், உலைகள். ஓகேவா? சரி, அடுத்து போகலாம். அடுத்து பாருங்கள், தமிழக வளர்ச்சித்துறை ரிலீஸ் பண்ணியிருக்க கலைச்சொல் வேட்டை 23வது பார்க்கலாம். ஓகேவா? 23 பாருங்கள். அலாய், ALLOY. அலாய்னா பாருங்கள், உலோக கலவை. இப்போ இது ஒரு உலோகம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலோகத்துக்குள்ளே நிறைய உலோகம் இருக்கும். ஓகேவா? அது எல்லாம் சேர்ந்தது தான் உலோக கலவைம்பாங்க. இப்போ இது உதாரணத்துக்கு இது ஒரு கார்பன் எடுத்துக்கோங்க. கார்பன் கரி மட்டும்தான், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எரியக்கூடிய ஹைட்ரஜனும் இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்கும். ஓகேவா? கேட்மியம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போரானு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் சேர்ந்தது ஒரு உலோக கலவை. ஓகேவா? அதுக்கு பேர் தான் அலாய் மெட்டல் அப்படிம்பாங்க. ஓகேவா? அலாய்ஸ் அப்படிம்பாங்க. அலாய்ஸ்னால் பல்வேறு உலோக கலவை கலந்ததுக்கு பேர் தான் அலாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அலாய்ஸ். ஓகேவா? ALLOY. அலாய் அப்படின்னா உலோக கலவை. ஓகேவா? அலாய்ஸ் அப்படின்னா கலவைகள், அங்கே எஸ் வந்துருக்குல்ல, அதனால் வந்து உலோக கலவைகள். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஃப்ரீசிங்னா உறைதல். ஓகேவா? அதான் பனிக்கட்டியாக மாறும்ல. ஃப்ரீசிங்னா ஐஸில் வச்சா அது வந்து உறைஞ்சி போயிடும்ல, அதுதான். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைபனி. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைபனி. ஓகேவா? பாருங்கள், ஃப்ராஸ்ட், FROST. ஃப்ராஸ்ட் அப்படின்னா பனியில் உறைஞ்சி போகிறது, அதை தான் வந்து உறைபனி நீங்கள் கொடுத்துருக்கான். சரியா? அதை அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்கான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைபனி. அடுத்து ஸ்ப்ரிங் அப்படின்னா ஊற்று. நீர் ஊற்றுறதே வந்து பார்த்திங்கன்னா நேராக இப்படியே ஊற்றிட்டுருக்கும். ஓகேவா? இங்கே இப்படியே இது பாட்டு கூட ஊற்றிட்டுருக்கும். ஸ்ப்ரிங்கு மாதிரி தான். ஓகேவா? அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்ப்ரிங் அப்படின்னா ஊற்று. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் அப்படின்னா நூடுல்ஸ் பாருங்கள், ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், இந்த குண்டா இருக்கும், இந்த குண்டாக்குள்ளே உள்ளே தண்ணி இருக்கும். தண்ணி ஊற்றி தான் இந்த சூப்பு மாதிரி ஒன்று ஊற்றி தான் சாப்பிடுவாங்க. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் அப்படின்னா ஊற்று. ஓகேவா? நூடுல்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், ஓல்டு ஃபெய்த்ஃபுல். ஓகேவா? ஓல்டு ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா நம்பிக்கை ஊட்டுறது. ஓகேவா? இங்கே நம்பிக்கைன்ற வார்த்தை வந்துருச்சு. ஓல்டுனா பழசு, அப்போ பழைய நம்பிக்கை. இது கரெக்டாகிடுச்சா? ஓகே, அடுத்து பாருங்கள், ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு. இப்போ ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே இன்னொரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு வந்து இங்கே உரசும் போது ஒரு சில விசை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு அப்படின்னு அர்த்தம். இங்கே மோதுது பார்த்திங்களா, அது பேர் தான் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இங்கே ஒரு பொருள் இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கும், இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கும். இது ரெண்டும் பக்கத்தில் உரசும் போது தான் அந்த உராய்வு. ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், எக்கோ. இப்போ எக்கோ அடிக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பேசுகிறது நம்மளுக்கே கேட்கும், அப்போ எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எக்கோனா எதிரொலி, நம்ம பேசுகிறது நம்மளுக்கே எதிராக கேட்குது, அப்போ எதிரொலி. ஓகேவா? இந்த லீ போடணும். இந்த லீ ஆப்ஷனில் கொடுத்தனா அதை போட்டுறாதீங்க, அது தப்பாகி போயிடும். ஓகேவா? அப்போ இந்த லீ போடுங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், ரொபாட் அப்படின்னா எந்திர மனிதன் அல்லது இயந்திர மனிதன் இப்படி சொல்லலாம். இங்கே எந்திரன்னு கொடுத்துருக்கான், எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மெட்டோரியேட். ஓகேவா? என்னதுன்னா மெட்டோரியேட் அப்படின்னா பாருங்கள், எரிகற்கள். ஓகேவா? நீங்கள் இந்த RIT ரைட்னா சடங்குன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சடங்குனா இப்போ யாராவது வந்து மண்டையை போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எரிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டோரைட் அப்படின்னா எரிகற்கள். ஓகேவா? சரி, பாருங்கள், மறந்துடாதீங்க, ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். மெட்டோரைட் அப்படின்னா எரிகற்கள். ரைட் அப்படின்னா யாருனா வந்து மண்டை போட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எரிச்சிருவாங்க. ஓகேவா? எரிச்சிடுறாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எரின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எரிகற்கள். மெட்டோரைட் அப்படின்னா எரிகற்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், வேல்கனோனா எரிமலை. இது உங்களுக்கே தெரியும். வேல்கனோனா எரிமலையை தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்கனோன்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடலாம். அலாய்ஸ் அப்படின்னா உலோக கலவைகள். நிறையா உலோக கலவைகள் கலந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அலாய்ஸ்னு.
ஃப்ரீசிங் அப்படின்னா உறைதல், உறைஞ்சி போகிறது, அதான் ஃப்ரீசிங்கு. ஃப்ராஸ்ட் அப்படின்னா தான் பனி வந்து உறையிறது, உறைஞ்ச நிலையில் இருக்கிறது, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உறைபனின்னு சொல்லுவாங்க. சரியா, ஃப்ராஸ்ட் அப்படின்னா. அடுத்து பாருங்கள் ஸ்ப்ரிங்கு. நூடுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னோம். எங்கன்னா உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, சூப்பெலாம் ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்போ ஸ்ப்ரிங்குனா ஊற்றுன்னு நம்ம இப்போ சொல்லியாச்சு. அடுத்தது ஓல்டு ஃபெய்த்ஃபுல்னா நம்பிக்கை, நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்பிக்கைன்னு தெரியும். ஓல்டுனா பழசு, அப்போ பழைய நம்பிக்கைன்னு படித்தாச்சு. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஒரு பொருள் இன்னொரு பொருள் உராயிற அந்த இடத்துக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ உராய்வு. ஓகேவா. எக்கோ அப்படின்னா நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சவுண்டு நம்மளுக்கு எதிரொலியாக கேட்கும், அப்போ அதுக்கு பேர் எக்கோ. ஓகேவா, எதிரொலி. அடுத்து ரொபாட் அப்படின்னா எந்திரன் இல்லை எந்திர மனிதன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மெட்டோரைட். ஓகேவா, மெட்டோரைட் அப்படின்னா எரிக்கற்கள். ஓகேவா. அடுத்து பாருங்கள் வேல்கனோ அப்படின்னா எரிமலை. ஓகேவா, வேல்கனோ அப்படின்னா எரிமலை. ஓகே, அடுத்து போகலாம் பாருங்கள். தமிழக வளர்ச்சித்துறை ரிலீஸ் பண்ணியிருக்க கலைச்சொல் வேட்டை 24. ஓகேவா, பாருங்கள் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஓகேவா, இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ஓகேவா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், NERVOS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது என்ன இருக்கும், மத்திய நரம்பு மண்டலம்னு நம்ம படிச்சிருப்போமா. ஓகேவா, அந்த மாதிரி தான். ஸ்கெலிட்டல் அப்படின்னா மண்டவோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மண்டவோட கூட ஸ்கெலிட்டன் தான் சொல்லுவாங்க, மண்டை ஓட்டு எலும்பு அப்படிம்பாங்க. ஓகேவா, ஸ்கெல்டன்னா மண்டை ஓட்டு எலும்பு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஸ்கெலிட்டல் அப்படின்னு இருக்குது, அப்போ எலும்பு சொல்கிறாங்க. ஓகேவா, காமனாக எலும்பு சொல்கிறாங்க. சிஸ்டம்னா மண்டலம். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கெலிட்டல். ஓகேவா, பாருங்கள். அப்போ வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா எலும்பு மண்டலம். ஓகேவா, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா எலும்பு மண்டலம். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. ஓகேவா, மிசைல் அப்படின்னா ஏவுகணை. இது ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஓகேவா, மிசைல் அப்படின்னா ஏவுகணை. அடுத்து ஃபோட்டோ சிந்தசிஸ். இங்கே ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோனாலும் இங்கே பாருங்கள் PHOTON, ஃபோட்டான் வரும் இந்த இடத்துல. ஓகேவா, ஃபோட்டான் அப்படின்னா லைட்டு மீனிங். ஓகேவா, லைட்டுனாலும் ஃபோட்டான்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகேவா, பாருங்கள் ஃபோட்டான், PHOTAN, ஃபோட்டான் அப்படின்னா ஒளியை குறிக்கும். ஓகேவா, பார்க்குற ஒளியை குறிக்கும். அதே மாதிரி லைட்டு, LIGHT, இந்த லைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குற இந்த ஒளியை தான் குறிக்கும். ஓகேவா, சரி. இங்கே பாருங்கள் ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒளிச்சேர்க்கை. ஓகேவா, இது உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃபோட்டோ சிந்தசிஸ்னால் ஒளிச்சேர்க்கை. லைட் அப்படின்னா லைட் இயர் அப்படின்னா ஒளி ஆண்டு. இந்த இப்போ தான் சொன்னேன், லைட்டுனாலும் ஒளி தான் குறிக்கணும், இப்போ தான் சொன்னோம். அங்கே பாருங்கள் லைட்டு இயர், ஒளி ஆண்டு. ஓகேவா, ஒளி ஆண்டு. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள் நான் லூமினஸ் பிளானட். ஓகேவா, நான் லூமினஸ் அப்படின்னா அதாவது எதிரொலி, அதாவது ஒளிரக்கூடியது. ஓகேவா, லூமினஸ் அப்படின்னா நல்லா மின்னணும். இப்போ நம்ம அன்றைக்கி வந்து ரேடியத்துக்கு பார்த்துருப்போம். ரேடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மின்னும் ஜொலிக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம், லூமினஸ் அதெல்லாம். ஓகேவா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் லூமினஸ் பிளானட் அப்படின்னா இந்த பிளானட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டு எதுவுமே ஒளிராது. ஓகேவா, அப்போ ஒளிரா கோலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த இடத்துல ஒளிரா கோள்கள் அப்படின்னு கொடுத்துருக்கணும். பிளானட் அப்படின்னா கோள்கள். ஓகேவா, இங்கே வந்து கோலங்கள் அப்படின்னு சொல்லி தப்பாக கொடுத்துருக்கானா என்னன்னு தெரியல, பட் ஆனால் பிளானட்னா கோள்கள்னு வரணும். சரியா, அப்போ நான் லூமினஸ் பிளானட் அப்படின்னா ஒளிரா கோள்கள் அப்படின்னு அந்த இடத்துல வரணும். ஆனால் இங்கே கோலங்கள்னு கொடுத்துருக்கான், எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரியா, சரி. அடுத்து பாருங்கள் ஆல்கா அப்படின்னா கடற்பாசி. நீங்கள் அவசரப்பட்டு பூஞ்சை அப்படின்னு அந்தமாரி இதை யோசித்து போட்டு வச்சிடாதீங்க, ஏன்னா ஆப்ஷனில் இதையும் கொடுத்து வச்சுருப்பான். ஓகேவா, அதனால் பூஞ்சை அப்படின்னு இது போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். ஓகேவா, ஆல்கா அப்படின்னா கடற்பாசி தான் கரெக்டு. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள் கால்குலேட்டர் அப்படின்னா கணக்கு பொறி. இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கால்குலேட்டர் அப்படின்னா கணக்கு பொறி. ஓகேவா, கால்குலேட்டர் அப்படின்னா கணக்கு பொறி. அடுத்து பாருங்கள் ரிக்கட்ஸ் அப்படின்னா கணை நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ரிக்கட்ஸ் அப்படின்னா கணை நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 6th புக்கு 7th புக்கில் அந்த ரிக்கட்ஸ் நோயை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த புரத குறைபாட்டால் வரது அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை தான் சொல்லியிருக்கான். ஓகேவா, இங்கே கணை நோயின்னு கொடுத்துருக்கான். இதெல்லாம் புதுசாக இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா, அந்த ரிக்கட்ஸ் அப்படின்னா கணை நோய். கணை அப்படின்னா 3 சுழி நை போட்டுக்கோங்க. ஓகேவா, 3 சுழி நை, கணை நோய், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிரியக்கம். இது உங்களுக்கே தெரியும். ஓகேவா, இப்போ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா கதிரியக்க தனிமத்தை சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கதிரியக்கம் நம்ம இங்கிலீஷில் கூட படித்தோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு அர்த்தம். அதில் வரக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டியை மட்டும் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ அப்போ கதிரியக்கம். சரியா, புரிஞ்சதா? அடுத்து பாருங்கள் சல்ஃபர் அப்படின்னா கந்தகம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள்
சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லி தானே சொல்கிறோம். அதுதான் அந்த சல்ஃபர் தான் இங்கே கொடுத்துருக்கான், நம்ம கந்தகம் இங்கே இருக்குது. ஓகேவா, சரி, ஓகே. மறுபடியும் இதை ஒரு தடவை பார்க்கலாம் பாருங்கள். ஸ்கெல்டல் சிஸ்டம் அப்படின்னா எலும்பு மண்டலம். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. ஓகேவா, மிசைல்னா ஏவுகணை. ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னா ஃபோட்டான் அப்படின்னா நம்ம ஒளின்னு பார்த்தோம். ஓகேவா, சிந்தசிஸ் அப்படின்னா சேர்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒளி சேர்க்கை. அடுத்து லைட் இயர். லைட்னாலும் ஒளி தான் நம்ம பார்த்தோம். இயர் அப்படின்னா ஆண்டு, ஒளி ஆண்டு. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், நான் லூமினஸ் பிளானட். லூமினஸ் அப்படின்னா ஒளிரக்கூடியது. ஓகேவா, ஒளி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஒளி இருக்கும். அப்போ நான் லூமினஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஒளி இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ பிளானட்னா கோள்கள், அப்போ ஒளி இல்லாத கோள்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒளிரா கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கோலங்கள்னு கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. அடுத்து பாருங்கள், ஆல்கா. ஆல்கா அப்படின்னா கடற்பாசின்னு அர்த்தம். ஓகேவா, கடற்பாசின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், கால்குலேட்டர் அப்படின்னா கணக்கு பொறி. ஓகேவா, கால்குலேட்டர் அப்படின்னா கணக்கு பொறி. ரிக்கட்ஸ் அப்படின்னா கணை நோய். இந்த கணை நோயெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க, சரியா. ரிக்கட்ஸ் அப்படின்னா கணை நோய். அடுத்து பாருங்கள், ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிரியக்கம். நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது வந்து கதிரியக்க தனிமங்கள்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி மட்டும் சொன்னாங்கன்னா கதிரியக்கம். அடுத்து பாருங்கள், சல்ஃபர் அப்படின்னா கந்தகம். ஓகேவா, மறந்துடாதீங்க. சல்ஃபருக்கு வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கந்தகம் போட்டுருங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, நம்மளால் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.